ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்கான பேசிக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ்க்கு தேவையான பொருள் என்னதுன்னா, த்ரெட் நீடில், ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, கட்டர். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்குவோம். எந்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இது ஒரு டிசைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைனில் பழகிட்டு லைனில் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த டிசைனில் பழகுங்க. ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் பழகுங்க. அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் பழகுனா தான் ஈஸியாக இருக்கும். ஜரியில் பழகிட்டு சில்க் த்ரெட்டில் பழகினோம் அப்படின்னா அது கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். சில்க் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. பழகுற வரைக்கும் இப்படி எடுத்துக்கலாம். அப்படி பழகினதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் கலரில் 2 த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த 2 விரலில் இது ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே குத்திட்டு இங்கே மேலே உள்ள த்ரெட்டை தான் பிடிச்சி இழுக்கணும். கீழே இந்த மாதிரி நூல் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். குத்திட்டு அப்போல்லாம் சொன்ன மாதிரி மேலே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா த்ரெட் லாக் ஆயிரும். குத்திட்டு சுற்றிட்டு மேலே எடுத்து ஒரு சுத்து குத்தி சுற்றி குத்தி சுற்றி எடுங்க. குத்தி சுற்றி குத்திட்டு சுற்றி ரெட்டை இழுங்க. கீழே இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துட்டு நீடியில் 90 டிகிரியில் பிடிச்சிட்டு குத்திட்டு 2 த்ரெட் மீட் பண்ணுற இடத்துல ஒரு ரொட்டேட் பண்ணணும். 2 த்ரெட் மீட் பண்ணுற இடத்துல ரொட்டேட் குத்தணும். கீழே மாட்டிட்டு கீழே உள்ள த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது மீட் பண்ணுற இடத்துல ரொட்டேட்டு. இதே மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்க. ஈஸியாக வந்துடும். ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். பேசிக்காக இந்த செயின் ஸ்டிச் தெரிஞ்சிட்டாலே போதும். எல்லா ஸ்டிச்சும் ஆட்டோமேட்டிக் போட்டுடலாம். ஆரி ஒர்க் அப்படின்னாலே இந்த செயின் ஸ்டிச் தான் தேவைப்படும். இதே தான் குத்தணும், கீழே சுற்றணும், மேலே எடுத்து 2 த்ரெட்டு மீட் பண்ணுற இடத்துல ரொட்டேட் பண்ணணும். குத்தணும், கீழே உள்ள த்ரெட்டை சுற்றணும், 2 த்ரெட்டு மீட் பண்ணுற இடத்துல ரொட்டேட். ஃபஸ்ட்டு போடும்போது ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு பழகிட்டிங்கன்னா ஸ்பீடாக வந்து இந்த லூப் இப்படி எடுத்துட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு 2 த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுட்டு கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா கீழே உள்ள த்ரெட்டு வந்துடும். மேலே கீழேருந்து ஒரு லூப் எடுத்து இதை கீழே விட்டுட்டிங்கன்னா ஸ்டிச் இப்போ லாக் ஆயிரும். இது நாட்டு கிடையாது, இது ஆரி நாட்டு வேறு. இப்போதைக்கு நீங்கள் இந்த நாட் போட்டுக்கோங்க. அடுத்த கிளாஸில் நாட்டு பார்க்கலாம். இங்கே நாட் போட்டுட்டு அதே மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க.
பிடிச்சிட்டு மேலேருந்து குத்தி மேலே உள்ள த்ரெட்டை எடுத்தீங்கன்னா நாட்டு லாக் ஆயிரும். குத்திட்டு ஒரு சுற்றி மேலே குத்தி சுற்றி. இப்போ ஜரி த்ரெட்டில் பார்ப்போம். கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜரி த்ரெட்டில் பார்க்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது சில்க் த்ரெட்டில் தான் பழகணும். சேம் தான். குத்தி கீழே த்ரெட்டை சுற்றிட்டு மேலே இந்த த்ரெட்டு மீட் பண்ணுற இடத்துல ரொட்டேட் பண்ணி விட்ரு. சுற்றிட்டு கீழே உள்ள த்ரெட்டை சுற்றி மேலே மீட் பண்ணுற இடத்துல ரொட்டேட். அவ்வளோதான். இதுக்கும் சேம் நாட்டு த்ரெட்டை மேலே இழுத்து விட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணி கீழே உள்ள த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா வந்துடும். கீழேருந்து குத்தி கீழே இழுத்து விட்டோன்னா லாக் ஆயிடும். இந்த லாக்கு இதுதான் லாக்கு. இது நல்லா போட்டு போட்டு பழகுங்க. ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக போட்டு போட்டு பழகுனீங்கன்னா தான் ஈஸியாக வரும். எந்த ஒரு இதுக்குனாலுமே நமக்கு எந்த அளவு நம்ம பழகுறோமோ அவ்வளோ ஈஸியாக வரும். போட்டுட்டு எப்படி வருதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீடில் எப்படி ரொட்டேட் பண்ணேன்னு பார்த்தீங்க. இப்போ என் ஃபிங்கர்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். குத்திட்டு கீழே உள்ள த்ரெட்டை சுற்றிட்டு இந்த கட்டை விரலை மட்டும் இப்படி ஒரு சுத்து. கட்டை விரலை மட்டும் ஒரு சுத்து. வேறு எந்த விரலுக்குமே வேலை இல்லை. பிடிச்சா மட்டும் போதும். இந்த கட்டை விரலை மட்டும் ஒரு சுத்து. குத்தி கட்டை விரல் மட்டும் சுற்றி. அவ்வளோதான். செயின் ஸ்டிச் போட்டு போட்டு பழகுங்க ஃப்ரீ டைமில். நாளைக்கு என்ன எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.